ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோண்டா, எங்கள் வீட்டோட நாங்கள் வந்து ஆயுத பூஜை வந்து எப்படி கொண்டாடினோம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அப்போல்லாம் நான் ரொம்ப வீடியோவே எடுக்கிறதில்ல. ஹைரா குட்டியை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நேரம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு போயிருச்சுன்னு சொல்லலாம். பார்ப்போம் எப்படி வீடியோஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நிறையா வீடியோ இருக்குது, நான் அதை எடிட் பண்ணவே இல்லை. இப்போ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். வெறும் பொரி மட்டும்தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாழைப்பழம் மறந்துட்டான். வாழைப்பழம் வந்து எப்படி என்னம்மா சாமி கும்பிடுறாங்க? நான் வீட்டில் இருக்குன்னு சொன்னேன். நான் அது ஏற்கனவே சாமி கும்பிட்ட வாழைப்பழமா அதை வைக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் பொரியை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோமா. அப்புறம் வாழைப்பழம் சொல்லிட்டு வாழைப்பழம் இல்லை, பத்தி இதில் டாட்டா வேப்ப மட்டும் இருந்தப்ப அதுக்கப்புறம் ஆப்பிள் பழத்தை எடுத்து வந்து கொடுத்தேன்னா அதில் ஒரு பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் சொருகி வச்சாங்க. இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட ஆயுத பூஜை போகுது. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி ஆயுத பூஜை கொண்டாடுனீங்க? எல்லாருமே நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக கொசு கடிக்கும் போல இருக்கு, அதனால தான் இந்த பிள்ளை பண்ணுறாள். மேலெல்லாம் தட்டிக்கிட்டு கயிறு கொசு கடிக்குதா உனக்கு? ட்ரெஸ்ஸை இறக்கி விடுங்க மாச்சி, வயிறுலாம் கொசு நொசுக்கு நொசுக்குன்னு கடிக்குது. என்ன வரவா? ஃபோன் வேணுமா? ஃபோனை கீழே போட்டு உடைக்குதுக்க, நான் தர மாட்டேன். வாழைப்பழம் சந்தனம் பின்னாடி முன்னாடி இந்த வைக்கிறாங்கல்ல, பின்னாடி வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா என்னப்பா என்னப்பா? இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஆயுத பூஜை எதுவுமே கத்திரிக்காய் புளிக்குழம்பு. ரெண்டு பழம் வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. வாழைப்பழம் வாங்க மறந்து போயாச்சு. ஹைரு ஹைரு வா சாமி கும்பிட. அந்த பிடிச்சிக்க இருக்கு, இந்தாங்க மாமா. மூணா வைங்க, ஒன்றா வைக்காம வச்சுட்டு நம்ம தானே எடுத்துக்கிற போகிறோம். ஹைரு பிளெயின் கிஸ் கொடுக்குற சாமிக்கு. கும்பிடு கும்பிடு கும்பிடுங்க மாச்சி, ஹைரு வச்சு. கொசு பின்னுது கடிச்சு. எப்பா
துண்ணீர் பூசி அவங்களாம் கும்பிட்றாங்களாம் சாமி. ஹைரு என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அம்மாச்சி என்ன இப்படி தோல் விளாண்டுறாமா? சரி போங்க, நீ அம்மாச்சி. அங்கே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த கேப்பில் புளிக்குழம்பு பிடித்து போய்விட்டன. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு வந்து கொஞ்சம் சொதப்பலாத்தே போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து குழம்பு பிடித்து விட்டன. ரெண்டாவது மிளகாய் பொடி கூடி போச்சு, கொஞ்சத்தையும் போட்டு கொஞ்சம் கூடாயிடுச்சு. அடுத்து புளியை கரைச்சி ஊற்றுனோம்னா புளிக்குழம்பு ரெடி. கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் மிளகு விடணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. நாங்கள் அவ்வளோதான், மணி 8 மணி 8:30 ஆயிடுச்சு. இப்போதே சாப்பிட உட்காந்துருக்குறோம். ஆயுத பூஜை அதுவுமா முட்டையும் புளிக்குழம்புதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் வீடியோ ரெகுலராக போடுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். வீடியோவே எடிட் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது வர வர. வீடியோ எடுத்த வீடியோவே நிறையா இருக்குது, ஆனால் அதை எதுவுமே பண்ணாமல் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு பார்க்குறேன்.